ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் கிச்சன் கவுண்டர் டாப் ஆர்கனைசேஷன் தான் பார்க்க போகிறோம். கிச்சனில் ரொம்ப ஷெல்ஃப் இல்லையா, கவலை வேண்டாம். மல்டிபர்பஸ் ஆர்கனைசரை வச்சு எப்படி கிச்சன் கவுண்டர் டாப்பை நீட்டாக அரேஞ்ச் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற கிச்சன் வந்து என் கோர்சஸ் வீட்டு கிச்சன் தான். கிச்சன் நல்ல பெருசாகவே இருக்குது. ஆனால் நான் கவுண்டர் டாப் மட்டும் தான் வீடியோ எடுத்திருக்கேன். ஸ்டார்டிங்கில் ஃப்ரிட்ஜ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரிட்ஜுக்கும் கவுண்டர் டாப்புக்கும் இடையில ஒரு கேப் இருக்குது. அதில் வந்து ஒரு டேபிளை போட்டு மிக்ஸி வச்சுருக்காங்க. மிக்ஸி ஜார்ஸ்லாம் யூஸ் பண்ணதுக்கப்புறமா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு ஜாரை வந்து மிக்ஸிக்கு மேலே வச்சுருக்காங்க. மிச்சம் இருக்கிற ஜார்ஸை வந்து டேபிள் பின்னாடி இருக்கு பாருங்கள். இப்போ கவுண்டர் டாப்பை பார்க்கலாம். ஸ்டார்டிங்கில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃப்ளாஸ்க் வச்சுருக்கு. அப்புறம் இப்போ தான் ஃப்ரிட்ஜிலேருந்து இந்த கவரில் இருக்கிற இஞ்சி எடுத்து வச்சுருக்காங்க கட் பண்ணுறதுக்கு. இந்த கிச்சன் கவுண்டர் டாப்பில் நிறைய மல்டிபர்பஸ் ஆர்கனைசர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போ இந்த ட்ரேயில் பார்த்தீங்கன்னா பீலர் நைஃப்லாம் இருக்குது. இந்த கவுண்டர் டாப் பேக் சைடில் ஒரு விண்டோ இருக்கிறதுனால அந்த ஸ்பேஸையும் அழகாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ தேக்க வேண்டிய விளக்கெல்லாம் அங்கே வச்சுருக்காங்க. இப்போ எல்லார் வீட்லேயுமே கிச்சனுக்கு யூஸ்ஃபுல்லான பொருட்கள்லாம் வாங்கி வச்சு பத்திரமா எடுத்து வச்சுருப்போம். ஆனால் அது எங்கே வச்சோன்னே தெரியாமல் சம்டைம்ஸ் தேடிட்டு இருப்போம். அப்படி இல்லாமல் நைஃப் ஷார்ப்னரை நம்ம எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி அழகாக இங்கேயே வச்சுருக்காங்க பாருங்கள். எனக்கு இப்போ ஒரு ஐடியா கிடச்சிது ஃப்ரெண்ட்ஸ். நான் கூட இந்தமாரி ஸ்டீல் ட்ரே வந்து நான் வீட்டில் வாங்கி வச்சுருக்கேன், இந்த விம்பார்லாம் வைக்கிறதுக்கு. ஆனால் இப்போ அது யூஸ் பண்ணுறதுல சால்ட் அண்ட் பெப்பர் ஷேக்கர்ஸில் ஒன்றுத்தில் வந்து அரிசி மிட்டாயும் இன்னொரு இதில் வந்து சால்ட் இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த ட்ரேயில் என்ன வச்சுருக்காங்கிறத பார்க்கலாம். இந்த ட்ரே கீழே வந்து ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டை விரித்து அதுக்கப்புறம் கிளாஸஸ்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை ஆனதுக்கப்புறம் அதில் கவுத்து வச்சுருக்காங்க. ஏன்னா ஈரத்தோடு கவுத்தா நமக்கு ஸ்மெல் வரும். நம்ம எல்லார் வீட்லையுமே கடையில் பார்த்தோன்னே இந்தமாரி செராமிக் கப்ஸ்லாம் நம்ம வாங்கி வச்சுருவோம். ஆனால் அதை எடுத்து எங்கேயோ வச்சதுனால அதை நம்ம எடுத்து யூஸ் பண்ண முடியாது. பாருங்கள், இந்த ட்ரேலே வச்சுருக்கிறதுனால நம்ம இதை அடிக்கடி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். குட்டி பேஸ்கெட்டில் லைட்டர் அதுக்கப்புறம் இடுக்கி போட்டு வச்சுருக்காங்க. இங்கே வச்சுருக்கிற ஆர்கனைசர்ஸ்லாம் பாருங்கள், ஆரஞ்சு ரோஸுன்னு இதுமாரி பார்க்கறதுக்கே கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த குட்டி ஆர்கனைசரில் இதில் வந்து நெய், அது பக்கத்தில் வந்து கொஞ்சம் எண்ணெயெல்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் நம்ம இழுத்து நம்ம துடைக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். குக்கர் வெயிட்டில் நம்ம எங்கேயாவது வச்சு தேடுவோம். ஸோ அழகாக இந்த கப்பில் போட்டு குக்கர் வெயிட்டில் வச்சுருக்காங்க. பக்கத்தில் வந்து ஒரு இடிகல்லும் இருக்குது. ஸோ இந்த கப்பில் பார்த்தீங்கன்னா பித்தளை கப்பில் வந்து அன்னப்பூர்ணி வச்சுருக்காங்க, அரிசி போட்டு அதுக்கு மேலே. ஸோ கிச்சனில் எப்பயுமே நம்ம அன்னப்பூர்ணி வச்சா ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்தது வந்து இது ஒரு மல்டிபர்பஸ் ஆர்கனைசர் தான். இதை வந்து நம்ம பென் ஸ்டாண்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்டடி டேபிள் மேலே வச்சுக்கலாம். இதை பாருங்கள், எவ்வளோ க்யூட்டான ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸ்பூன்ஸ்லாமும் நிறையா இருக்குது. இதை பற்றி சொல்லி ஆகணும். இது வந்து அமிதாப் பச்சன் ஸ்பூன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பாட்டிலில் ஊறுகாய் காலியானதுக்கு அப்புறமா அந்த அடியில் கொஞ்சம் விழுது இருக்கும், அதுக்கு வந்து இந்த ஸ்பூனை வச்சு நம்ம எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டப்பாவில் சுகர் இருக்குது. அப்புறம் டிகாஷன் வைக்கிறதுக்கு 2 டப்பா, அப்புறம் 2 ஃபில்டரும் இருக்குது. இப்போ தோசை செய்ய போகிறோம். ஸோ நல்லா தோசை எடுத்து வெளில வச்சுருக்காங்க. இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் கிச்சன் கவுண்டர் டாப்பிங்க. இந்த ஸ்டிக் என்ன இங்கே வச்சுருக்காங்க நான் கேட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு எங்கேயாவது நமக்கு அரிப்பு எடுத்துன்னா முதுகுலாம் சொரிஞ்சுதுன்னா நம்ம இதை எடுத்து சொரிஞ்சுப்போம். இது வந்து ஒரு மல்டிபர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா இந்தமாரி மேலே இருக்கிறதான் திங்ஸ் எடுக்கிறது கஷ்டமாக இருந்ததுன்னா இதெல்லாம் தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து இருந்த இடத்துலேயே நம்ம ஹேங் பண்ணி வச்சிடலாம். இது பக்கத்தில் கிச்சன் கவரையும் ஹேங் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த சிசர் இதில் மாட்டிருக்கு. இது வந்து நம்ம தோசை வாக்கிறதுக்கு முன்னாடி கல்லில் கொஞ்சம் எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இதால் நல்லா தேய்ச்சி விடுறதுக்கு தான். பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஆனால் இது அவங்க யூஸ் பண்ணுறதில்ல. இது 12 rupees போட்டிருக்கு. இதை வந்து அப்படியே வச்சுருக்காங்க. இதுவும் பார்க்க நல்லா தான் இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கவுண்டர் டாப்புக்கு மேலே வந்து உங்களுக்கு ரொம்ப ஷெல்ஃபே கிடையாது. ஒரே ஒரு ஷெல்ஃபு தான் இருக்குது, அந்த கிளாஸில் இருக்குது. நான் அப்புறம் அதை என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த குக்கர் எடுத்து நான் அந்த சைடில் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கிறேன். 2 burner ஸ்டீல் கேஸ் ஸ்டவ் வச்சுருக்காங்க. இங்கே வந்து பால் காய்ச்சி வச்சுருக்கு. இது பாருங்கள், இந்த சாஸ் பாட்டிலில் எவ்வளோ அழகாக இதில் வந்து ஜீரகத்தை போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இது நல்ல ஐடியா ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே நம்ம கிளாஸ் பாட்டிலில் வந்து இந்த மிளகு ஜீரகம்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது ரொம்பவே நல்லது. இதில் மிளகு இருக்குது, இதில் வந்து மணத்தக்காளி வத்தல், எல்ஜி பெருங்காயப்பொடி டப்பியும் இது பின்னாடி இருக்குது. இந்த கார்னரில் பார்த்தோன்னா ஒரு கார்போர்ட் பாக்ஸில் ரிஃபைண்ட் ஆயில் அப்புறம் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய்லாமும் அதில் விட்டு வச்சுருக்காங்க இந்த ஸ்டீல் கண்டெய்னரில். இப்போ எப்படி வச்சுருக்காங்கிறத பார்க்கலாம். அந்த கார்போர்ட் பாக்ஸ்க்குள்ளே ஒரு பிளாஸ்டிக் கவரை போட்டு அதுக்குள்ளே இதை வச்சுருக்காங்க. ஸோ எப்பயுமே நம்ம கிச்சன்லாம் க்ளீன் பண்ணுறச்சு இதேமாரி இழுத்து இதை துடைக்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அது பக்கத்தில் ஒரு க்ரீன் ட்ரேயில் கலர்ஃபுல் செராமிக் ஜார்ஸ் நிறையவே இருக்குது. இந்த ஸ்டீல் டப்பாவில் என்ன இருக்குங்கிறத பார்க்கலாம். இப்போ சமையலுக்கு எடுத்து யூஸ் பண்ண மஞ்சப்பொடி இப்போ கீழே வச்சுருக்காங்க. சமையல் முடிஞ்ச அப்புறம் அதை தூக்கி மேலே வச்சிடலாம். இந்த செராமிக் ஜார் பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குது. இதில் சுட்டெண்ணெய் மீந்ததுன்னா அதை விட்டு வைக்க வச்சுருக்காங்க. எப்பயுமே நம்ம மஞ்சள் பொடியெல்லாம் ஸ்டீல் டப்பாலையோ இல்லைன்னா நம்ம வந்து கிளாஸ் ஜார்லேயோ போட்டு வைக்கிறது நல்லது.
இங்கே இருக்கிற செராமிக் ஜார்ஸ்லாம் ஒன்று ஒன்று ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டில் வந்து உப்பு இருக்குது, இதில் வந்து புளி இருக்குது. நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல் உப்பு இதில் கொஞ்சம் அள்ளி வைக்கணும். இப்போது இதில் வந்து மிளகா வத்தல் இருக்குது. ஸோ இந்த 2 செராமிக் ஜார்ஸ் காம்பினேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. முன்னெல்லாம் இந்தமாரி கலரில் தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த செராமிக் ஜார்லாம். ஓல்டு இஸ் கோல்டுங்கிறோம்ல, அந்த கலர் சூப்பராக இருக்குது. ஜாரில் புளி இருக்குது. நெக்ஸ்ட் இதில் வந்து கல் உப்பு வச்சுருக்காங்க. அப்படியே நம்ம மேலே பார்த்தோன்னா கிளாஸில் ஷெல்ஃப் இருக்குது, 2 படி இருக்குது. ஃபஸ்ட்டு படியில் வந்து பிளாஸ்டிக் கண்டெய்னரில் வந்து இதில் உளுத்தம்பருப்பு, ஜீரகம், கடலப்பருப்பு, அப்புறம் கடுகு, மஞ்சப்பொடி எல்லாமே போட்டு வச்சுருக்கு. அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஊறுகாய் பாட்டில் வந்து சாம்பார் பொடி, இன்னொரு பாட்டிலில் வந்து மிளகா பொடி, ஸோ அந்தமாரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ்கிரீம் டப்பாவில் வந்து சன்ரைஸ் பேக்கெட்ஸு, இன்னும் கொஞ்சம் பிரிக்காத பேக்கெட்ஸ்லாம் அதில் போட்டு வச்சுருக்காங்க. வேறு எங்கேயாவது வச்சுட்டோம் நம்ம தேட வேண்டாம். அது பக்கத்துலேயே அஞ்சரை பெட்டி, அப்புறம் 100 பிளாஸ்டிக் பாக்ஸும் வச்சுருக்காங்க. ஸோ கிச்சன் கவுண்டர் டாப்பில் பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் இவங்களுக்கு ஷெல்ஃபு. இந்த ஸ்டீல் பாத்திர கூடையில் தேய்ச்ச பாத்திரத்தெலாம் அழகாக கவுத்து வச்சுருக்கு. இதுக்கு பின்னாடி ஒரு விண்டோ இருக்கிறதுனால இதில் நிறைய எஸ்ஊக்கெலாம் மாட்டி வச்சுருக்காங்க. அந்த ஒரு எஸ்ஊக்கில் தான் பாருங்கள் இந்த ஆர்கனைசர் மாட்டி வச்சு இதில் வந்து நம்ம கரண்டிலாம் போட்டு வச்சுருக்காங்க. பக்கத்துலேயே ஒரு சின்னதாக பேஸ்கெட் மாட்டி வச்சுருக்கு. மளிகை பொருட்கள்லாம் வாங்கினதுக்கப்புறமா அந்த காலியான கவரை அதில் வச்சுருக்காங்க. தாளிப்பு கடாய் இந்த எஸ்ஊக்கில் மாட்டியிருக்கு. ஸோ இங்கே கோல்கேட் பவுடர் என்னன்னு பார்க்காதீங்க, நம்ம ஏதாவது இந்த பித்தளை பாத்திரம் இல்லைன்னா சில்வர் பாத்திரம் தேய்க்கிறதுக்கு வச்சுருக்கு. ஸோ இந்த விண்டோவில் இருக்கிற ஸ்பேஸை வேஸ்ட் பண்ணாமல் எஸ்ஊக்கை மாட்டி இதில் பாருங்கள் தோசை கல், அதுக்கப்புறம் ப்ரெஷ் எல்லாமும் மாட்டி வச்சுருக்கு. டைனிங் டேபிளில் வைக்கிற ஸ்டாண்டை வந்து சிங்க்குக்கு மேலே ஹேங் பண்ணி வச்சுருக்கு. இப்போது பாத்திரக்கூடையில் இருக்கிற பாத்திரம்லாம் ட்ரை ஆனதுக்கு அப்புறமா அதை வேறு இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த சிங்கில் இருக்கிற பாத்திரத்தை தேய்ச்சி அங்கே கவுத்துக்கலாம். இப்போ இங்கே சோப்பெல்லாம் வச்சுருக்காங்க, விம் பார், சபீனா எல்லாமே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேப்லெட்லாம் யூஸ் பண்ணுற கவர் வந்து இங்கே இருக்குது. இது எதுக்குன்னு சொன்னாங்கன்னா இந்த கடாயிலெல்லாம் சம்டைம்ஸ் ரொம்ப அடி பிடிச்சிருந்தா அதை தேய்க்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அந்த டயத்தில் இந்த ஸ்ட்ரிப் எடுத்து நல்லா நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் அந்த கருப்பு நாருக்கு பதிலாக. ஸோ அதையாட்டும் நம்ம தேங்காய் சரடு அந்த மட்டை நாரை கூட நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வர இந்த ஸ்டீல் பிளாக் ஸ்க்ரப்பர் வந்து கையெல்லாம் குத்துறது ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு பதிலாக நம்ம இந்தமாரி மட்டை நாரை யூஸ் பண்ணிக்கலாம். பூஜை பாத்திரம்லாம் தேய்க்கிறதுக்கு இதை வச்சுக்கலாம். ஸோ மிச்சம் இருக்கிற இந்த தேங்காய் நாரெல்லாம் அழகாக இந்த பிளாஸ்டிக் கவரில் போட்டு மேலே ஹேங் பண்ணி வச்சுருக்கு. இப்போ பூஜை பாத்திரம் நம்ம புளி தடவி சபீனா போட்டு தேய்க்கரிச்சு இந்த மட்னார் எடுத்து தேய்ச்சிங்கன்னா நல்லா பளிச்சுன்னு ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் நம்ம எல்லாரும் க்ரீனு ப்ரௌன் கலரில் ஸ்க்ரப்பர் எடுத்து பாத்திரம் தேய்க்கிறோம். அதை வாஷ் பண்ணாமல் வச்ச ஒரு ஸ்மெல்லும் வருது. அந்த காலத்தில் எங்கள் அம்மாலாம் இந்த மட்டனார் எடுத்து தான் பாத்திரம் தேய்ப்பாங்க. இது ஹைஜீனிக் கூட. கவுண்டர் டாப் கீழே பார்த்தீங்கன்னா இந்தமாரி உட்டனில் வந்து மாடல் கிச்சனில் இருக்க மாரி நிறைய ட்ராஸ் இருக்குது. அதில் மளிகை பொருட்கள், பாத்திரங்கள், புதுசாக வாங்கின கிச்சன் ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. கிச்சனை நம்ம எந்த நேரத்தில் வந்து பார்த்தாலும் இப்படியே தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அவங்க எடுத்த பொருளை அழகாக அந்த இடத்துல வச்சு க்ளீனாக தொடச்சி வச்சுடுறாங்க. ஸோ இந்த வீடியோவில் நமக்கு நிறைய ஐடியாஸும் டிப்ஸும் கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸ்டார்டிங்கில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களை நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.